அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். காசா முழுவதும் மரண ஓலம் கேட்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். காசாவில் குழந்தைகள், முதியவர்கள் என்று அனைவர் மீதும் இஸ்ரேல் மூர்க்கத்தனமாக தாக்குதல் நடத்துகிறது. கான் யூனிஸ் பகுதியில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் சுமார் 50 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த தகவல்களோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார் எம்முடைய மூத்த செய்தி ஆசிரியர் திரு ரகுமான் அவர்கள். திரு ரகுமான், வணக்கம். காசாவில் கடந்த 3 நாட்களில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் 500க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக முன்னதாகவே தகவல் வெளியானது. தற்பொழுது காசா முழுவதும் மரண ஓலம் கேட்கிறது. அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இது குறித்தான முதற்கட்ட பார்வை உங்களிடம். உருக்குலைந்து சிதிலமடைந்து உணவுக்கு வழியின்றி தவிக்கும் காசா மீது நாள்தோறும் இஸ்ரேல் ராணுவம் நடத்தும் தாக்குதல்களால் கொத்து கொத்தாக மக்கள் செத்து மடிந்து வருகிறார்கள். பள்ளிகள், மருத்துவமனைகள், அப்பாவிகள் தங்கியிருக்கக்கூடிய குடியிருப்புகள் எதையும் விட்டு வைக்காமல் வான்வழியாக இஸ்ரேல் நடத்துகின்ற தாக்குதலில், கொத்து கொத்தாக குண்டுகளை வீசி நடத்துகின்ற தாக்குதலில் அப்பாவிகள் மடிவது நாள்தோறும் அன்றாட துயர செய்தியாக காசாவில் மாறியிருக்கிறது. இந்த நிலையில் காசாவினுடைய கான் யூனிஸ் நகரில் 2 வீடுகள் மற்றும் ஒரு முகாமாக செயல்பட்டு வந்த ஒரு பள்ளியை குறிவைத்து இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் 50 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். கொல்லப்பட்டவர்கள் போக உடல் உறுப்புகள் சிதைந்து குழந்தைகள் உயிருக்கு போராடுகின்ற நிலையில் அவர்களை கைகளில் ஏந்தியும் கட்டை வண்டிகளில் தூக்கி கொண்டும் நாசர் என்ற மருத்துவமனைக்கு அந்த மக்கள் வருகின்ற காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. அது மட்டுமின்றி உயிரிழந்த பச்சிளம் குழந்தைகள் உறவினர்களை பார்த்து அந்த பெண்கள் கதறி அழும் காட்சிகளும் தற்போது வெளியாகி இருக்கின்றன. உலக நாடுகள் ஒருபுறம் அழுத்தம் கொடுத்தாலும் கூட அந்த அழுத்தத்தை பற்றி எவ்வித கவலையுமின்றி இஸ்ரேல் ராணுவம் இந்த அப்பாவி மக்களை கொன்று குவித்து வருகிறது. பொருளாதார தடை விதிக்க நேரிடும் என்று நாடுகள் எச்சரித்த பிறகும் கூட இஸ்ரேல் ராணுவம் தனது அடாவடி தாக்குதலை நிறுத்தவில்லை. அங்கு இருக்கக்கூடிய அந்த மரண ஓலம் இஸ்ரேலினுடைய காதுகளில் விழாத அளவிற்கு அங்கு மிக மோசமான வன்முறையும் படுகொலைகளும் அரங்கேற்றப்பட்டு வருகின்றன. தற்பொழுதுதான் சிறிய அளவிலான நிவாரணப் பொருட்களை காசா பகுதிக்குள் அனுமதிப்பதாக இஸ்ரேல் கூறியிருந்த நிலையில் அந்த நிவாரணப் பொருட்களை உண்பதற்கு கூட யாரும் இருக்கக்கூடாது என்கிற அளவிற்கு அங்கு தாக்குதல் மூர்க்கமடைந்திருப்பதாக அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இணைப்பில் தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ரகுமான்.